வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்க்க பார்க்க ரஞ்சிதாவுக்கு பத்தி கட்டி எரியுது. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அம்மா மேலையும் தான் பாட்டி மேலையுமே கோவத்தை காட்ட ஆரம்பிச்சா. என்ன பண்ணி என்னங்க பண்றது, முட்டாள்தனமான ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்க. போதும் பொண்ணு பயங்கர புத்திசாலித்தனமா திட்டம் போறதா நினைச்சுக்கிட்டு அன்னபூர்ணி அம்மாவுக்கும் வித்யா அம்மாவுக்கும் என்ன தேவையோ அதை சரியா திட்டம் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் சாக்குன்னு அவங்க 2 பேரும் இதை பிடிச்சுக்கிட்டாங்க. கல்யாண ஏற்பாடுகளை பண்ணி வச்சிங்க. தொடர்ந்து தாலி வாங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு துணி வாங்குற வரைக்கும், இப்போ தாலிக்கு பூஜை பண்ற வரைக்கும் வந்தாச்சு. இனிமே கல்யாணத்தை யாரு நினைச்சாலும் நிறுத்தவே முடியாது. இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் மல்லி தான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. வித்யா அம்மாவையும் அன்னபூர்ணியையும் நீங்க பண்றது என்னன்னு யோசிச்சுதான் பண்றீங்களா அப்படின்னு சந்தேகமான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வித்யா அம்மா சரியான ஒரு பதில கொடுத்தாங்க. அவங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயம்தான் அப்படின்னு மல்லிக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அதிகமா அவங்க பேச போறதும் கிடையாது. என்ன ஒண்ணு, நடக்கிற விஷயத்துல கொஞ்சம் சங்கடப்படுவாங்க, ஆனா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் தேவையா, அவசியம் தாலி பூஜை பண்ணி ஆகணுமா அப்படின்னு ரஞ்சிதா ஏற்கனவே பொறாமத்தையில வந்துட்டு இருந்தாங்கல்ல. போதாத குறைக்கு அதுல பெட்ரோலை ஊத்துற மாதிரி வீட்டுல மெகந்தி போறதுக்கு ஒரு ஆளையும் வர வச்சிருந்தாங்க. வந்த பொண்ணு சும்மா இருக்கலாம்ல, அது வேற சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதீங்க, அது நல்லது இல்லைன்னு அட்வைஸரை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. போதாத குறைக்கு மெகந்தி போட்டு விடுறதுல ஒரு கேமையும் ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. முதல்ல மல்லி, 2வது வித்யா அம்மா, 3வது வெண்பா, 3 வரிசை உட்கார வச்சுட்டு விஜய் கிட்ட கோனை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, நான் அதை செஞ்சு முடிச்சிடுறேன். கடைசியா யார் கை ரொம்ப செவந்திருக்கோ அவங்களதான் நீங்க ரொம்ப லவ் பண்றீங்க அப்படின்னு மெகந்தி போட்டு விடுறதுக்காக வந்த பொண்ணு ஒரு புது கதையை ஆரம்பிச்சு விடவும் இதை பார்த்துட்டு இருந்த ரஞ்சிதா முகத்தை பார்க்க முடியல. எள்ளும் கொள்ளும் வெடிக்குதுன்னு சொன்னாங்கல்ல, கூடவே உப்பையும் மிளகாவையும் போட்ட மாதிரி படபடன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்ன ஒண்ணு, சத்தம் தான் நமக்கு கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்துல போதும் பொண்ணுக்கே இது போற போக்கு சரியா படலையே, இது எதுல போய் முடிய போகுதோ அப்படின்னு பயப்படவே ஆரம்பிச்சாங்க. போதாத குறைக்கு இந்த தாலி பூஜை நடத்துறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வேற ரஞ்சிதா சொல்லிட்டு இருந்தா. பூஜை நடக்கிற விஷயத்திலேயே கொதிச்சு போயிருந்தா அவ. இதுல வேற மெகந்தி போட்டு விடுறேன்னு சொல்லி விஜய் மல்லியோட கைய பிடிச்சி டிசைன் போட்டு விடவும் அவளால ஆத்திரத்தை தாங்கிக்க முடியல. கோவமா அங்கிருந்து கிளம்பி போனவ சும்மா இல்ல, தாலியை ஏற்கனவே பூஜையில தான் வச்சிருந்தாங்க. அந்த தாலியை எடுத்து மறைச்சும் வச்சுட்டா. இந்த தாலி இருந்தாதான் நீங்க பூஜை பண்ணுவீங்க, இந்த தாலி இல்லைன்னா எப்படி தாலி பூஜை பண்ணுவீங்க நானும் பாக்குறேன்னு சொல்லி தாலியை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா அப்படின்னு மல்லி ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல விஜய் தனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவரு வெண்பா என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசியில நம்ம கல்யாண மேடை வரைக்கும் போறது உறுதி அப்படின்னு மல்லிக்கு தோணவே ஆரம்பிச்சிருச்சு. மெகந்தி எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு தாலி பூஜைக்காக ரெடியாக ஆரம்பிச்சாங்க. வித்யா அம்மா தாலி கொண்டு வரதுக்காக பூஜை அறைக்கு போனவங்க அங்க தாலியா காணோன்னு பதறி போய் ஓடி வந்தாங்க. ஆனா ரஞ்சிதாவும் போதும் பொண்ணும் தாலியை நீதான் திருடி வச்சுக்கிட்ட அப்படின்னு மல்லியவே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு விஷயமா, தாலி போனா போய் போகுது, புதுசா இன்னொன்னு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி பண்ணாங்க வித்யா அம்மாவும் நம்ம ஹீரோ விஜயும். ஆனா இத கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க நம்ம ஹீரோயின் மல்லி. அது எப்படி, என்ன திருடின்னு சொல்லிருக்காங்க, நான் எப்படி தாலி கட்டிக்க முடியாது, முதல்ல அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.